ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ சன்மார்க்கத்துக்கு வந்தால் அவங்க உடல் சிறைவடையாது, உடல் அழிவில்லாமல் இருக்கும்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஏதாவது ஆதாரம்? மரணம் வந்தால் இந்த மண்குடம் உடஞ்சி போயிடுது. இதை குறிப்பிக்கிறது தான் இறந்ததுக்கப்புறம் மண்பானையில் தண்ணியை வச்சு 3 தடவை சுற்றி ஒரு ஓட்டை போட்டு சுற்றிட்டு வர்றாங்களே. என்ன அர்த்தம்னா, ஒழுக்கம், சிவகாருண்யம், தபம் 4 இருக்கணும். இருந்தால் எப்படி மாறும்? ஐயா சொல்கிறார், ஓவுராது துயர் செய்யும் உடம்புதான், ஓயாம துயரத்தை அனுபவிக்கக்கூடிய உடம்புதான், என்றும் சாவுராது இன்பமே. அப்போ ஒரு துன்பம் சார்ந்த இந்த உடல் சுத்த சன்மார்க்கத்தினால் இன்பமாக வாழலாம், சாவு வராது. சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே, இப்படி சொன்னால் நாமெல்லாம் நம்ப மாட்டோம்னு தெரிஞ்சு பெருமாள் என்ன பண்ண, ஒரு சத்தியம் இல்லை 2 சத்தியம். சத்தியம் சத்தியம். அங்கே உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு ஐயா உட்காந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பார்னு வச்சுப்போம், ஒரு விஷயத்துக்காக வச்சுப்போம். நான் பூமியில் இருக்கேன், இங்கே எனக்கு ஒரு பிரச்சனை, நான் இங்கேருந்து பெருமானே அப்படின்னு கூப்பிட்டோம்னா ஐயாவுக்கு கேட்குமா? இப்போ எல்லாருக்குமே துறைவன் ஐயா இருப்பார்னா, அவரையே தெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்கிறேனே, நான் செய்கிறது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு செய்கிறேனே, என்னைய பார்த்துக்கிட்டே இருக்காரே, சாப்பிடும்போது ராமலிங்கா அவையும் சொல்லிட்டு சாப்பிட்றேனே, அப்போ எனக்கு துணையாக இருக்க மாட்டாரா? இன்னொன்று, எனக்கு துணையாக இருக்கிறத விட அவருக்கு என்ன வேறு வேலை? பாவங்கள் செய்பவர்களுக்கு பெருமானார் துணையாக இருக்க மாட்டார். வள்ளல் பெருமானார் சொன்ன இறைவனும் துணையாக இருக்க மாட்டார். ஏன்னால் பொதுவாக இறைவனை எல்லோரும் வள்ளல் பெருமான் உறுப்பில் கருணையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இறைவன் உண்மையில் ஈசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் வழியாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்கார். வணக்கம் ஐயா. இப்போ சன்மார்க்கத்துக்கு வந்தால் அவங்க உடல் சிறைவடையாது, உடல் அழிவில்லாமல் இருக்கும்னு சொல்கிறீங்களா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குங்களா? சன்மார்க்கத்திற்கு வந்தால் உடல் அழியாது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் கேட்குறீங்க. கரெக்ட். இதை ஐயாவே சொல்லியிருக்கிறார். அதாவது நம்முடைய உடல் அப்படிங்கிறது எப்படின்னா ஸ்தூல தேகம். இப்போ நமக்கு இருக்கிறதெல்லாம் ஸ்தூல தேகம், அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய மண்ணால் ஆன தேகம் வச்சுக்கோங்களேன். இது மண்ணால் ஆன தேகம். இந்த மண் குடம் எப்போ வேணாலும் உடஞ்சிரும். மரணம் வந்தால் இந்த மண் குடம் உடஞ்சி போயிடுது. இதை குறிப்பிக்கிறது தான் இறந்ததுக்கப்புறம் மண்பானையில் தண்ணியை வச்சு 3 தடவை சுற்றி ஒரு ஓட்டை போட்டு சுற்றிட்டு வர்றாங்களே. என்ன அர்த்தம்னா, உதாரணத்துக்கு ஒரு அப்பா இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவை சுடுகாட்டில் படுக்க வச்சுட்டு மண்பானையை வச்சு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி என்னத்துக்கு ஓட்டை போடணும், கீழே போட்டால் உடஞ்சிரும்ல. என்னன்னா, இங்கே பாரு, உங்கள் அப்பா மண்குடம் போல், அவன் உடம்பு மண்குடம், அதுக்குள்ளே தண்ணிங்கிற உயிர் இருந்துச்சு, சரியா? ஆடாத ஆட்டம் போட்டு என்ன பண்ணான், ஒவ்வொரு ஓட்டையாக போட்டு உயிரை ஒழுக விட்டான். ஒழுக விட்டனால என்ன ஆகிப்போச்சு, 3 இது சுற்றி பொத்துன்னு போட்டு உடப்பான். உடஞ்சுதான். இது போல் உங்கள் அப்பா செத்துட்டான், அதுபோல் நீயும் செத்துடக்கூடாதுடான்னு சொல்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது, சரியா? மண்குடம் ஏன் உடைக்கிறோம்னா, இது போல் நீயும் உடஞ்சிடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர் இறந்தோடனேப்பா மண்குடம் வாங்கிட்டு, பச்சை பானை வாங்கிட்டு வா, தண்ணியை ஊற்று, ஓட்டையை போடு, சுற்றி உடைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த நம்முடைய தேகம் மண்ணால் ஆன தேகம். இந்த தேகத்தை என்னவா மாற்றணும்னு ஐயா சொல்கிறாருன்னா, பொன்னால் ஆன தேகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்தூல தேகம் சுத்த தேகமாக, பிரணவ தேகமாக, ஞான தேகமாக மாற வேண்டும். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்னா, ஐயா சொன்ன பக்தி, ஒழுக்கம், சிவகாருண்யம், தபம் 4 இருக்கணும். இருந்தால் எப்படி மாறும்? ஐயா சொல்கிறார், ஓவுராது துயர் செய்யும் உடம்புதான், ஓயாம துயரத்தை அனுபவிக்கக்கூடிய உடம்புதான், என்றும் சாவுராது இன்பமே சார்ந்து வாழலாம். ஓயாமல் துயரம் பண்ணுற உடம்பு, எப்போ வயிறு வலிக்கும், எப்போ தலைவலி, எப்போ உடம்பு சரியில்லாமல் போகும், எப்போ கூன் விழுகும், எப்போ கண் பார்வை மறையும், ஒன்றும் தெரியாது, நடந்துக்கிட்டே இருக்குது. ஓவுராது துயர் செய்யும் உடம்புதான், என்றும் சாவுராது சாகாமல் இன்பமே சார்ந்து வாழலாம், இன்பத்தோடையே வாழலாம். மாவுரா சுத்த சன்மார்க்க நன்னெறி, மாவுரா பெரிய சுத்த சன்மார்க்க நன்னெறி மேவுரார், எவரொருவர் சுத்த சன்மார்க்க நன்னெறியை
மேவுகிறார்களோ பின்பற்றுகிறார்களோ அவர்களை விடாது. சுத்த சன்மார்க்கம் அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கும். தங்களை விடுக நெஞ்சமே அப்படின்னு ஐயா வந்து பாடலில் கொடுக்கிறார். அப்போ ஒரு துன்பம் சார்ந்த இந்த உடல் சுத்த சன்மார்க்கத்தினால் இன்பமாக வாழலாம், சாவு வராது. இதை சொல்லிட்டு அடுத்த பாடலில் இன்னும் டீட்டெயிலாக கொடுக்குறார். அடுத்த பாடலே கொடுக்குறார். பொத்திய மல பிணி புழு குரம்பை தான். இந்த உடம்பு எப்படிப்பட்டனா மலத்தால் ஆன உடம்பு. 5 மலங்கள் நமக்கு இருக்குது இல்லையா? பொத்திய மல பிணி புழு குரம்பை. செத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? ஒரு நாள் விட்டா புழு வச்சிடும். நாத்தம் பிடிச்ச உடம்பு. இன்னும் சொல்ல போனால் மரணத்துக்கு கொடுத்துட்டா நாத்தம் பிடிச்ச உடம்பு தான். பொத்திய மலப்பினி புழு குரம்பை தான். டே உன் உடம்பு அப்படிப்பட்ட உடம்பு தான்டா, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உண்மைதான், நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும். இந்த உடம்பு மலத்தாலான உடம்பு, ஆனால் இறைவனின் சித்திகளை அளிக்கக்கூடிய சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால். இந்த உடம்புக்குள்ள ஒன்றை சேர்க்கணும். எதை சேர்க்கணும்னா சுத்த சன்மார்க்கத்தை சேர்க்கணும். சித்திகளை அளிக்கக்கூடிய சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும், நிரந்தரமாக இருக்கும், அழியாதுன்றார். இந்த உடம்பு மலத்தாலான உடம்பு புழு வச்சிடும். சன்மார்க்கத்தை சேர்த்துட்ட அப்படின்னா எப்படி ஒரு தங்க நகையை ஆபரணமாக செய்வதற்கு, தங்கத்தை ஆபரணமாக எப்படி செய்வாங்க? சூடு கொடுத்து தான் நகையை மாற்ற முடியும். அதுபோல் நீங்கள் பக்தியால், ஒழுக்கத்தால், ஜீவகாருண்யத்தால், தவத்தால் இதெல்லாம் பண்ண என்ன கிடைக்குன்னா சூடு தான் கிடைக்கும். நமக்கு நல்ல உஷ்ணம் கிடைக்கும். நல்ல உஷ்ணம் என்பது அருள் தான். அப்படி சேர்ந்தால் ஒரு தங்க கட்டி எப்படி நகையாக மாறுகிறதோ அதுபோல் நம்முடைய இந்த மண்ணான உடல் பொன்னான உடலாக மாறி ஆபரணமாக மாறும், நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம். சத்தியம் சகத்துள்ளீர்களே. இப்படி சொன்னால் நாமெல்லாம் நம்ப மாட்டோம்னு தெரிஞ்சு பெருமாள் என்ன பண்ண? ஒரு சத்தியம் இல்லை, 2 சத்தியம். சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களே நம்புங்கப்பா, உங்கள் உடம்பு மலத்தாலான உடம்பு தான், ஒன்றும் பண்ண வேணாம். சுத்த சன்மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா மரணம் கிடையாது, நிரந்தரமாக இருக்கும் இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே இறைவன் இருப்பான், எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கார். ஐயா, இப்போ நீங்கள் வந்து வள்ளல் பெருமானை தான் வந்து இறைவன் சொல்கிறீங்க. அவர் தான் எங்களுடைய கடவுள், அவர் தான் நான் வழிபடுறேன் அப்படின்றீங்க. ஏன்னா இறைவனுக்குள்ள எல்லா தொழில்களும் 5 தொழில் ஆற்றலும் அவர் பெற்றது. அவர் தான் எனக்கு துணையாக இருக்கார் சொல்கிறீங்க. அவர் துணையாக இருப்பேன், என்னோட சன்மார்க்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு எனக்கு துணையாக இருப்பேன்னு அவரே எங்கேனா சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காருல்ல, சொல்லியிருக்கிறார். இப்போ ஆமாம், இப்போவே நான் சொன்னேன் இல்லையா, ஐயாவுக்கு என்ன இருக்குது? நெற்றிக்கண்ணே இருக்குதுன்னு ஐயா சொல்லிட்டார். 5 நீங்கள் சொன்னபடி 5 தொழில் ஆற்றல் ஐயாவிற்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஐயா ஞானதேகம் பெற்றார் இல்லையா, ஞானதேகம் பெற்றவர்களுடைய தன்மைகள் சொல்கிறார். ஞானதேகம் பெற்ற ஒருத்தர் ஐயா வந்து இங்கே பூமியில் இருந்துக்கிட்டு தான் எனக்கு எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவர்களுக்கு எல்லைகள் கிடையாது. அவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் பார்க்கலாம், எங்கிருந்தும் எதையும் கொடுக்க முடியும், எங்கிருந்து எதையும் அனுபவித்தறிய முடியும். ஐயா சொல்கிறார். இப்போ ஏதோ ஒரு கிரகத்தில் ஐயா இருக்கிறார், இதுபோல் ஏதோ ஒரு உலகம் இருக்கிறது, அங்கே இதுபோல் உயிர்கள் இருக்கிறது, அங்கே உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு ஐயா உட்காந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பார்னு வச்சுப்போம், ஒரு விஷயத்துக்காக வச்சுப்போம். நான் பூமியில் இருக்கேன், இங்கே எனக்கு ஒரு பிரச்சனை, நான் இங்கேருந்து பெருமானே அப்படின்னு கூப்பிட்டோம்னா ஐயாவுக்கு கேட்குமா? கேட்கும். ஏன்னா ஞானதேகம் பெற்றவர்களுக்கு கேட்கும். அப்போ ஐயா இவ்வளோ நிலைகளும் பெற்றிருக்கிறார். சரி, எனக்கு துணையாக இருக்காரா அப்படின்னு பார்த்தா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் துணையாக இருப்பேன்னு சொல்கிறார். ஐயாவுடைய பாடலில் என்ன சொல்கிறார்? எல்லாருக்கும் கடையாகி இருந்தேனுக்கு அருள் புரிந்தே எல்லாருக்கும் துணையாகி இருக்க வைத்தா எம்பெருமான். தன்னை தாழ்த்திக்கிறது ஐயாவுடைய மரபு. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் கடையாகி இருந்தேன். எல்லாருக்கும் கடைசியில் இருந்தாலும் இந்த பூமியில் ஒரு 800 கோடி பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், நான் தான் கடைசியால். நான் முதல்லாம் கிடையாது, நடுவில் கூட கிடையாது, எல்லாருக்கும் கடைசியாக இருந்தேன். எனக்கு அருள் புரிந்து எல்லாருக்கும் துணையாகி இருக்க வைத்தா எம்பெருமான். எல்லாருக்கும் துணையாக இருக்க வச்சானா இறைவன். இப்போ எல்லாருக்குமே துணைவனாக ஐயா இருப்பார்னா அவரையே தெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்கிறேனே, நான் செய்கிறது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு செய்கிறேனே, என்னைய பார்த்துக்கிட்டே இருக்காரே, சாப்பிடும்போது ராமலிங்காவையும் சொல்லிட்டு சாப்பிட்றேனே, அப்போ எனக்கு துணையாக இருக்க மாட்டாரா? இன்னொன்று, எனக்கு துணையாக இருக்கிறத விட அவருக்கு என்ன வேறு வேலை? அவரெல்லாம் பெற்றுட்டார், எனக்கு துணையாக இருக்கிறது தானே அவருடைய வேலை. ஏன்னா இதை நான் ஏன் கேட்குறேன்னா உரிமையில் கேட்குறேன்.
நீ தானே எனக்கு தெய்வம், நீ தான் எனக்கு தெய்வம், நீ தான் எனக்கு அப்பா, நீ தான் எனக்கு அம்மா, அப்போ எனக்கு துணையாக இருக்க வேண்டியது நான் ரிக்வஸ்ட்லாம் பண்ணல, ஓன் டியூட்டி. நான் பகலில் இருந்தாலும் சரி, ராத்திரி தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, எனக்கு துணையாக இருக்க வேண்டியது உன்னுடைய டியூட்டி. நான் சொல்லலை, நீ தான் சொன்ன, நீ தானே சொன்ன எல்லாருக்கும் துணையாகி இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்குறீல்ல. இருக்க வைத்தாய் எம்பெருமான் எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்றாய் அப்படின்னு எடுத்துகிட்டு போவார். அப்போது வள்ளல் பெருமானார் எல்லாருக்கும் துணையாக இருக்கிறார். எல்லாருக்கும் துணையாக இருக்கிறார்னா பாவங்கள் செய்பவர்களுக்கு துணையாக இருக்காருன்னு அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது. பாவங்கள் செய்பவர்களுக்கு பெருமானார் துணையாக இருக்க மாட்டார். வள்ளல் பெருமானார் சொன்ன இறைவனும் துணையாக இருக்க மாட்டார். ஏன்னால் பொதுவாக இறைவனை எல்லோரும் வள்ளல் பெருமானார் உட்பட கருணையாளர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இறைவன் உண்மையில் கருணையாளர்லாம் கிடையாது. இறைவன் உண்மையில் கருணையாளர்லாம் கிடையாது. அவரவர் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு வினைப்பயனைத்தான் கடவுளுடைய அருள் சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுக்கிறதா இருந்தால், கருணையாளன் தான் இறைவன். யாருக்கு? அவனுடைய சொல்படி நடப்பவர்களுக்கு அவன் கருணையாளன். இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. சரி, இதாவது மனிதர்களுக்கு ஓகே. இப்போ பஞ்சபூதங்கள் இருக்குது. திடீர்னு கடலுக்குள்ளே ஒரு பூகம்பம் வருது. பூகம்பம் வெடித்து வரும்போது சுனாமியாக வருது. சுனாமியாக வந்து எல்லாத்தையும் அடித்து இழுத்துட்டு போகுது. இப்போ கடவுள் கருணையாளனா? இப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மனிதர்கள் பொறுப்பெடுத்துக்கலாம். நான் ஒரு நாட்டுக்கு ராஜா, இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து போகிறேன், ஏன் தப்பு, அதனால செத்து போனாங்கன்னா அந்த பாவம் வரும். சுனாமி வருது, பூகம்பம் வருது, புயல் வெள்ளம் வருது. இப்போ இறைவன் என்ன பண்ணியிருக்கணும்? இறைவன் கருணையாளன் இருந்தார்னா பூகம்பம் புயலெல்லாம் வரக்கூடாது. அப்போ இறைவன் கருணையாளன் கிடையாது. ஆனால் அவன் கருணையாளனாக இருக்கிறான். யாருக்கென்று கேட்டால் இறைவனுடைய கட்டளைப்படியாக நடக்கும். அதான் ஐயா ஜீவானி ஒழுக்கத்தில் சொல்கிறார், மனித தேகம் கொடுக்கப்பட்டது ஆடுவதற்கு அல்ல, இறைவன் விதித்த கட்டளைப்படி வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டது. அதனால ஐயா என்ன சொல்வார், நல்லார்களுக்கும் பொல்லாருக்கும் நடு நின்ற நடுவேம்பர். மற்ற எல்லாத்துக்கும் ஒரு சார்பு சொல்லும் பொழுது நல்லவங்களோ கெட்டவங்களோ ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் இறைவன் இருப்பான். நடுவில் என்ன பண்ணுவான்னா, நல்லது செஞ்சியா இந்தா நல்லது, பொல்லாதது செஞ்சியா இந்தா பொல்லாதது, நீ செஞ்சது உனக்கு எனக்கு உனக்குத்தான், நடுவில் தான் நிற்பான். இன்னும் சொல்ல போவதாக இருந்தால், ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொன்னது போல் இறைவன் சாட்சியாக இருப்பான். சாட்சியாக தான். அப்போ நீ என்ன செய்கிறியோ அதற்கான சாட்சியாக இறைவன் இருக்கிறான். இப்போ வள்ளல் பெருமானார் நமக்கெல்லாம் துணையாக இருக்கிறார். அருட்பெருஞ்சோதி சீரியஸ் வழியாக சன்மார்க்கம் சார்ந்து செந்தில்குமார் ஐயா கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டுட்ருக்கோம். அடுத்த பகுதியிலையும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வள்ளல் பெருமானாருடைய கருத்துக்களை சன்மார்க்கம் சார்ந்த வெகுஜன மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதில் சமீப காலங்களில் பெரும்பங்காற்றியது ஐபிசி பக்தி தான். மற்ற சேனலெல்லாம் வள்ளல் பெருமானாரை பற்றிய நிகழ்வுகள் 1-2ஆகத்தான் போகுது. ஐபிசி பக்தியில் வாரந்தோறும் வள்ளல் பெருமானார் பற்றிய நிகழ்வுகளை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். வள்ளல் பெருமானாருடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஐபிசி பக்தி சேனலுக்கும் இதை இங்கே வந்து எடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.